அடுத்தது அவர்கள் வைக்கிற ஒரு பெரிய இது எங்கன்னு கேட்டீங்கன்னா உன்னத பாட்டு புத்தகத்துலதான் நம்ம இருக்குது. அவர்களுக்கு அங்கேயும் இங்கேயும் போய் வரும் பொழுது உன்னத பாட்டுக்குள்ள வந்துருவாங்க. ஏன்னா உன்னத பாட்டுல ஆபாசமான வார்த்தைகள் இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. வேத புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு செய்தி ஒரு சில இடங்கள்ல நேரடி பொருள் இருக்கும், சில இடங்கள்ல 2-3 அர்த்தங்கள் இருக்கும். இந்த உன்னத பாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒட்டுமொத்தமான கருத்து கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் தேவனுக்கும் மனிதனுக்கும் இருக்கிற ஒரு உறவு, ஒரு கணவன் மனைவி இறைவனை எப்படி நம்ம பாக்குறோம் அப்படிங்கிற விதத்துல இருக்கு. ஆனா சாதாரணமான உலக நடைமுறையில சாலமோனுடைய வாழ்க்கையில அவருடைய குடும்ப வாழ்க்கையில் நடந்த காரியத்தின் மூலமாக சில காரியங்களை கடவுள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அப்ப சாலமோனுடைய வாழ்க்கையில அவர் திருமணத்துக்கு பிறகு 3ஆம் அத்தியாயத்துல நம்ம வாசிக்கிறோம். 11ஆம் வசனத்துக்கு பிறகு சாலமோனுடைய திருமண நாள் வந்தது அப்படின்னு வாசிக்கிறோம். அதுக்கு முன்பாக நமக்கு நீங்க உன்னத பாட்டு புத்தகங்களை வாசிக்கும் பொழுது பாலியலுக்குரிய எந்த வார்த்தைகளும் வராது. அதுக்கு பிறகு 3ஆம் அத்தியாயத்துல இருந்து 7ஆம் அத்தியாயம் வரைக்கும் அவருடைய வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கையில பாலியல் ரீதியாக அவர்கள் எப்படி சில காரியங்களை கற்றுக்கொண்டிருக்காங்க, எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் பரஸ்பரமாக வாழ்ந்திருக்கிறார்கள். அதற்கு பிறகு அவர்களுக்குள்ளாக ஊழல்கள் பிரச்சனைகள் வரும் பொழுது அவர்கள் எப்படி அதை டீல் பண்ணாங்க, இப்படிங்கிற பல விஷயங்களை குறித்து அங்க நமக்கு சொல்லப்படுகிறது. பிரச்சனைகள் மத்தியிலே அந்த ராஜாவாக இருந்தாலும் தான் ஒரு மேன்மையான நிலையில இருந்தாலும் ஒரு மனைவி கூட ஒரு பிரச்சனை வரும் பொழுது அவர் எங்க போகிறார், எப்படி வாழ்றார், இப்படி பல காரியங்களை அங்க கற்றுக்கொள்கிற விதத்துல இருக்கு. 8ஆம் அதிகாரத்துல திரும்ப பாத்தீங்கன்னா ஒரு சம்மரி கொடுக்கப்படுகிறது. முதலிலிருந்து கடைசி வரைக்கும் இருக்கிற சம்மரி 8ஆம் அதிகாரத்துல வருது. 1லிருந்து 3ஆம் அதிகாரத்தினுடைய 11ஆம் வசனம் வரைக்கும் ஒரு கான்டெஸ்ட், அது திருமணத்துக்கு முன்பான ஒரு வாழ்க்கை, ஒரு நேசிக்கிற ஒரு பெண்ணை குறித்தான வாழ்க்கை. 3:11க்கு பிறகு திருமணத்துக்குள்ளான வாழ்க்கை, அது பாலியல் விஷயங்களை உள்ளடக்கிய வார்த்தை, அந்த வார்த்தைகளும் அந்த அதில் அடங்கி இருக்கிறது. இந்த 4ஆம் அதிகார தொடக்கத்திலிருந்து 7ஆம் அதிகாரம் வரைக்கும் குடும்ப வாழ்க்கைக்கு உட்பட்ட விஷயம். 8ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் பொழுது ஒட்டுமொத்தமாக ஒரு சம்மரி அங்க கொடுக்கப்படுகிற பாக்குறோம். இதுதான் நம்ம இந்த காரியத்தை புரியும். இதுல ஒரு ஆபாசம் உண்மை கிடையாது. ஒரு குடும்ப வாழ்க்கைக்கு இதை குழந்தைங்க முன்னாடி படிக்க முடியுமா, இல்ல சிறுவர்கள் முன்னாடி இது படிக்க வேண்டிய அவசியம் இல்ல. இது குடும்ப வாழ்க்கைக்குன்னு ஆகி போச்சுன்னா குடும்பத்துக்கு முன்னாடி தான் படிக்கணும். இப்ப குரான்ல குதித்து எழுந்து வரும் விந்து துளிகள்னால் உங்களை படைத்தோம்ங்கிறாரு. இதை குழந்தைகள்கிட்ட போய் சொன்னோம்னா குழந்தை கேட்கும், அப்பா என்னப்பா இது குதித்து எழுந்து வரும் விந்து துளிகள்லாம் என்ன, நம்ம சொல்லிக் கொடுக்க முடியாது. குழந்தைகிட்ட போய் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஒரு பெண் பிள்ளை கிட்ட போய் சொல்ல முடியாது. அதுக்காக இதை சொல்ல முடியாது அப்படிங்கிறதுக்காக இதை படிக்காம விட்டுருவோமா அப்படின்னா படிக்காம விட முடியாது. அப்ப இதுதான் படிக்கிறப்போ படிக்கணும், விளக்கி சொல்லுமா, அதுக்கான ஏஜ் வரும்போது விளக்கி சொல்லுவோம், அவ்வளவுதான். என்ன வயசுக்கு அது விளக்கி சொல்லணுமோ அந்த வயசு. திருமண வாழ்க்கைக்கு உட்பட்டதுன்னா திருமண வாழ்க்கையில சொல்ல வேண்டியதான். இதுல குடும்பமா படிப்பீங்களா, குடும்பமா படிக்க வேண்டியதான். இதுல என்ன இருக்கு, படிக்கிறது எல்லாம் தான் படிக்கணும். நம்ம பைபிளை ஒளிச்சா வைக்கிறோம், இல்ல வேற மொழியில கொடுக்குறோமா? ஏன்னா தமிழ்ல தான் கொடுக்குறோம், படிக்கிறவங்க படிக்கதான் செய்யறாங்க. அப்ப அது கவிதையா இருக்கு. இது ஒரு காதல் கவிதை மாதிரி இருக்குன்னா, ஆமா திருமணத்துல மனைவிட்ட காதல் வைக்கணும்னு தானே வேதம் சொல்லுது. நம்ம மனைவி கிட்ட நம்முடைய காதல் வைக்கணும், கணவன்கிட்ட தன்னுடைய காதல் இருக்கணும், அவர்களுக்கு அந்த உறவு இருக்கணும்னு தானே சொல்லுது. அடுத்த பெண்கள்கிட்ட இருக்கக்கூடாதுன்னு தானே வேதம் சொல்லுது. அப்ப தெளிவாக வேதம் சொல்லுகிற விதத்துலதான் நம்ம அதை யோசிக்கணுமே ஒழிய வேற கண்ணோட்டத்துல நம்ம பாக்குறது ஒரு தவறான விஷயம். வேதாகமத்துல எதுக்கு சொல்லப்படுது கண்டுபிடிக்கணும், அவ்வளவுதான். அதனால அதை ஒரு பெரிய விஷயமா எழுத வேண்டிய விஷயம் அல்ல. ஆனா இதே குரானை பொறுத்த வரைக்கும் பெரிய விஷயம் இருக்கு. என்னன்னா ஆபாசம் என்பதற்கான ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ இங்க இல்லாத ஒரு விஷயத்த உங்களுக்கு ஆசை மூட்டி, உனக்கு அப்படி கொடுக்குறேன், உனக்கு அந்த மாதிரி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு அது ஒரு ஆபாசம். எப்படின்னா, இங்க ஒரு பெண் இல்லாத ஒரு பெண்ணை, நீ நல்ல பையனா இருப்பா, ஒரு பொம்பளை உனக்கு தரேன், ஒரு பெண்ணை தரேன், அவ அப்படி இருப்பா, அவ இப்படி இருப்பான்னு சொல்லும் பொழுது ஆசை காட்டுறது ஒரு ஆபாசம். இது நமக்கு நல்லா தெரியும். குரான்ல 78ஆம் அத்தியாயத்துல 33ஆம் வசனம் என்ன சொல்லுகிறதுன்னு பாருங்க. ஒரு விஷயத்தை சொல்லுகிறது. என்ன 78:33? ஆகவே சுவையுங்கள், வேதனை தவிர 30லிருந்து 34 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். ஆகவே சுவையுங்கள், வேதனை தவிர வேற எதனையும் நாம் உங்களுக்கு அதிகப்படுத்தவே மாட்டோம் என்று கூறப்படுகிறது. நிச்சயமாக பயபக்தியுடையோருக்கு நரகிலிருந்து விடுபட்ட சுவனம் செல்லும் வெற்றி உண்டு, தோட்டங்களும் திராட்சைகளும் உண்டு, மனைவிகளாக மார்பகங்கள் உயர்ந்த சம வயதுடைய கணிகைகள் இருப்பார்கள், மதுபானங்கள் நிறைந்த கிண்ணங்களும் உண்டு, அங்கே அவர்கள் யாதொரு வீண் வார்த்தைகளையும் ஒருவரை பொய்யுரைக்கும் செய்விட மாட்டார்கள் இப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சொர்க்கத்துல அதாவது மார்பகங்கள் உயர்ந்த கன்னிகைகள் கிடைப்பார்கள். அது மாதிரி பாத்தீங்கன்னா இன்னும் சொல்லப்பட்டிருக்கு, அவர்களுடைய கண் அழகிகள் அங்கு கிடைப்பார்கள், அவர்கள் மறைத்து வைக்கப்பட்ட முட்டைகள் போல இருப்பார்கள். இப்படியெல்லாம் குரான்ல வசனங்கள் வருகிறது. அவர்கள் அவர்களை எந்த ஆணும்
எந்த ஜின்னும் அவர்களை தீண்டியதில்லையோ, உடல் உறுப்பாக அவர் தீண்டியதில்லை. இப்படி இப்படி பல விஷயங்களை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். இப்படி சொர்க்கத்துல உனக்கு கன்னிகளை தருகிறேன், உனக்கு பெண்களை தருகிறேன், அவர்களுடைய கண்கள் இப்படி இருக்கும், அவருடைய மார்பகம் இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பலவிதமான காரியங்களை சொல்லி கடவுள் நீ நல்லவனா இரு, அப்ப நான் நீ சொர்க்கத்துக்கு கூட்டு போய் இதெல்லாம் தருவேன்னு சொல்ற மாதிரி சம்பவங்களை நம்ம குரான்ல இருந்து பாக்குறோம். இவங்க வேதாகமத்துல இருக்கிற காரியங்களை ஆபாசனும் சொல்லணும் அப்படின்னா இவங்க எதை ஆபாசம்னு சொல்றது அவங்க சிந்திக்கணும். ஏன்னா அவங்க சிந்திச்சு பார்க்கணும் எது ஆபாசம் அப்படிங்கறத அவங்க சிந்திக்கணும். இது மட்டுமே இல்லை, நம்ம என்ன சொன்னோம், எந்த கட்டளைகளும் ஆபாசமான கட்டளைகள் வேதாகமத்தை பொறுத்த வரைக்கும் கிடையவே கிடையாது. எல்லா இடத்துலயும் கட்டளைகள் என்ன சொல்லப்படுகிறது, தவறு, மகனுடைய மகளோடு உடர்வு கொள்ளக்கூடாது, தவறு, ஒரு அந்நிய பெண்ணோடு உடல்வு கொள்ளக்கூடாது, தவறு, திருமணத்துக்கு வெளியே கொள்ளக்கூடாது, தவறு, மாமனார் மருமகளை திருமணம் பண்ணக்கூடாது, அவளோட கூட நிர்வாணமாக்க தவறு, அண்ணன் தங்கச்சி பண்ணக்கூடாது, தவறு, தந்தை மகளை இது பண்ணக்கூடாது, தவறு. இதெல்லாம் கட்டளைகள். இந்த கட்டளைகள் ஒரு இடத்துலயும் ஒரு தவறையும் நம்ம சொல்லவே முடியாது. ஆனா இதே வேதாகமம் இன்னும் நமக்கு சொல்லும் பொழுது ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்ப்பதே நீ விபச்சாரம் செய்யற மாதிரி அப்படின்னு வேதம் சொல்லும். அவ்வளவு அழகான கட்டளைகளை வேதாகமத்துல நம்ம பாக்குறோம். அப்போ இந்த மாதிரி காரியங்களை வச்சுக்கிட்டு ஆபாசத்தை கற்றுக் கொடுக்குது, இது ஆபாசத்தை சொல்லுது அப்படின்னு சொன்னா இது ஒரு காழ்ப்புணர்ச்சி அல்லது வேதாகமத்தை எப்படியாவது நம்ம பொய்யாக்கிறணும் இல்ல தவறா பேச வேண்டும் என்று சொல்ல பட்டிருக்கிற ஒரே ரீசனே எல்லாமே இதுல வேற எந்த ரீசனும் இல்லை. இப்போ ஹதீஸுகளை பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய நம்பிக்கை புத்தகம் தான் ஹதீஸ். நம்ம போன இதுல நம்ம தெளிவா சொல்லி இருக்கிறோம். இப்ப நீங்க புகாரி ஹதீஸ்ல நீங்க 6824 ஹதீஸ்ல நம்ம வாசிக்கும் பொழுது இப்னு அப்பாஸ் அறிவித்தார்கள், மாயிஸ் இப்னு மாலிக் அவர்கள் நபி அவர்களிடம் தாம் விபச்சாரம் புரிந்து விட்டதாக வாக்குமூலம் அளித்த போது அவரிடம் நபி அவர்கள், நீ அவளை முத்தமிட்டிருக்கலாம், அல்லது கண்ணாலோ கையாலோ சைகை செய்திருக்கலாம், அல்லது ஆசையுடன் பார்த்திருக்கலாம் என்று சொன்னார்கள். ஆனால் நான் அவ்வாறெல்லாம் இல்லை இறை தூதர் அவர்களே என்று கூறினார்கள். அவர்கள் சாடை மாடையாக கேட்காமல் கடைசி இது 2-3 டைம் நடக்குது. கடைசியா கேட்கிறாரு, நீ சைகை பண்ணிருக்கலாம், நீ கட்டி பிடிச்சிக்கா, முத்தம் கொடுத்துருக்க, இப்படி எல்லாம் கேட்கப்பட்டது. முத்தமிட்டு இருக்கலாம் அவளை, நான் அதெல்லாம் செய்யல, நான் விபச்சாரம் தான் பண்ணேன் அப்படிங்கிறாரு. சொன்ன உடனே அப்ப இவருக்கு நம்பிக்கை இல்லாம கடைசியா கேட்கிற, உடல் உறவு கொண்டாயா அப்படின்னு கேட்கும் பொழுது, நீ அவளுடன் நீ உடலுறவு கொண்டீரா என்று வெளிப்படையாக கேட்டார்கள். அவர் ஆம் என்று கூறினார். அப்போதுதான் அவருக்கு கல்லெறியும் தண்டனை வழங்கும்படி நபி அவர்கள் உத்தரவிட்டார்கள். இப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, உடலுறவு கொள்றதான் பாவங்கிற மாதிரியும் மற்றதெல்லாம் எந்த பாவமே கிடையாது. அதான் யாரோ ஒரு பெண்ணுக்கு எது செய்தாலும் தவறு இல்ல, நீ உடலுறவு கொண்டாயா அது பாவம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுகிற வசனம் வைக்கப்பட்டிருக்கிறத நம்ம பாக்குறோம். அவர்கள் நபி சொன்ன நம்ம எதுவும் இவர்கள் மாதிரி ஒரு புது கருத்தெல்லாம் நம்ம கொடுக்கல, அவங்க கொடுத்ததை வாசிக்கும், என்ன இருக்கோ அதை நம்ம வாசித்து காண்பிக்கிறோம். அப்போ இத என்ன சொல்ல போகிறாங்க, ஏன்னா பைபிள்ல இருக்கிற சம்பவங்களை நம்ம சொன்னோம், அது ஆபாசங்கிறாங்க, அது தவறுன்னு சொல்லி புக்கு வெளியிட்டு இருக்காங்க. அப்ப குரான்லயும் ஹதீஸுகள் இப்படிப்பட்ட வார்த்தைகளை அவங்க பார்க்க முடியும். அடுத்து பாருங்க 6825வது ஹதீஸ்ல பாருங்க, அதே ஹதீஸ் தான் திரும்பவும் சொல்லப்படுகிறது. அவர் திட்டுறாரு, உனக்கு என்ன பைத்தியமா, நீ திருப்பி கொண்டு விபச்சாரம் புரிந்து விட்டு என்றார். அவரை விட்டு நபி அவர்கள் முகத்தை திருப்பி கொண்டு அவர் திருப்பும் வரை அவர் முகத்தை திருப்பிக் கொண்டே பக்கம் வந்தார். இவ்வாறு தாம் அவர் விபச்சாரம் புரிந்து விட்டதால் தமக்கு எதிராக தாமே 4 முறை சாட்சியம் அளித்த போது நபி அவரை அழைத்து, உனக்கு என்ன பைத்தியமா என்று கேட்டார்கள். அவர் இல்லை இறை தூதர் அவர்களே என்றார். தொடர்ந்து உனக்கு திருமணம் ஆகிவிட்டதா என்று கேட்டால் ஆம் என்றார்கள். அதுக்கு பிறகு நபி அவர்கள் கல்லெறி தண்டனை கொடுங்கள் அப்படின்னு சொன்னாரு. ஒரு திருமணமாய ஒருத்தர் ஒரு பெண்ணை நான் விபச்சாரம் செஞ்சுட்டேங்கிறாரு, நீ கட்டி பிடிச்சியா இல்ல முத்தம் கொடுத்தியா, நீ சைகை செய்தாயா, நீ வேற செய்தாயா இப்படிலாம் கேட்டுட்டு உடலுறவு கொண்டாயா, ஆமாம், அப்ப நீ அவர் கல்லெறி தண்டனை கொடுங்க, அதுதான் விபச்சாரம் அப்படிங்கிற மாதிரி. அடுத்து இன்னும் போகும் பொழுது அதே புகாரி ஹதீஸ்ல 526வது ஹதீஸ்ல இப்னு மசூத் அறிவித்தார், ஒருவர் அந்நிய பெண்ணை முத்தமிட்டு நபி அவர்களிடம் பரிகாரம் கேட்டு இந்த விவரத்தை கூறினார். பகலின் 2 ஓரங்களிலும் இரவின் ஒரு பகுதியிலும் தொழுகையை நிலைநிறுத்துவீராக, நிச்சயமாக நல்ல காரியங்கள் தீய காரியங்களை அகற்றிவிடும் என்று சொல்லி திருக்குரானுடைய 11ஆம் அத்தியாயத்தினுடைய 114 வசனத்தை இறைவன் அருளினான். ஒருத்தர் முத்தம் கொடுத்துட்டேன் அந்நிய பெண்ணுக்கு, நான் என்ன செய்யணும்னு பரிகாரம் போய் கேட்ட போது வசனம் இறங்குது. என்ன வசனம் இறங்குது? குரானுடைய 11ஆம் அத்தியாயத்தினுடைய 114 வசனம் இறங்குது இந்த மனிதருக்காக. அப்ப என்ன அப்படின்னா, அந்த என்ற வசனத்தை இறைவன் அருளினான்.
அப்போது அப்போது அந்த மனிதர், இறை தூதர் அவர்களே, இது எனக்கு மட்டுமா என்று கேட்டதற்கு, என் சமுதாயம் முழுமைக்கு என்று நபி அவர்கள் விடையளித்தார்கள். சமுதாயம் முழுமையாகவும் அந்நிய பெண்களை முத்தமிட்டு விட்டால் அவர்கள் செய்ய வேண்டியது என்ன? பகலின் 2 ஓரங்களிலும் இரவின் ஒரு பகுதியிலும் தொழுகையை நிலைநிறுத்தி விட வேண்டும். இது செஞ்சா அந்த தப்புக்கு பரிகாரமாகிவிடும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்ப வேதாகமம் சொல்லுகிறது, ஒரு ஸ்திரீ இச்சையோடு பார்த்தாலே அது விபச்சாரம் என்று சொல்லி இயேசு சொல்லுகிறார். அந்த விபச்சாரம் செய்தா அவங்க இந்த மாதிரி தவறுகள் செய்யும் பொழுது, இந்த மாதிரி பாவங்கள் செய்யும் பொழுது அவர்கள் தேவனுடைய வசனத்தை விட்டு விலகிடுறாங்க. அவர்கள் வார்த்தையை விட்டு விலகும் போது அவர்கள் நரகத்துக்கு போவாங்க. அது நித்திய நரகம் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்ப நம்ம ரெண்டுக்கும் வித்தியாசம் பார்க்கிறோம். எது ஆபாசம் அப்படிங்கிறது இவங்க தான் முடிவு பண்ணணும். நம்ம அவங்கள குற்றப்படுத்துறதுக்காக இதை சொல்லலை. அவங்கள தப்பு சொல்லணும்னோ அவங்கள நம்ம இது பண்ண, கிட்டத்தட்ட இந்த புக்கு கிட்டத்தட்ட 10 வருடங்களுக்கு மேல ஆயிடுச்சு. நம்ம அவர்களை பத்தி தவறு சொல்லுகிறது அல்ல நம்முடைய நோக்கம். எங்களை பற்றி கேள்வி கேட்கிறீங்களே, உங்களுடைய புத்தகங்களை நீங்க வாசித்தீங்களா? எங்களுடைய புத்தகங்களை நீங்க பார்க்கும் பொழுது வேறொரு பார்வையும், உங்களுடைய புத்தகத்தை நீங்க பார்க்கும் பொழுது வேறொரு பார்வை பார்க்கறீங்க. எங்களுடைய வேதாகமத்தில் இருக்கிற சம்பவங்களே நீங்கள் ஆபாசமா சொல்லுகிறீர்கள். கட்டளைகள் எதுவுமே கிடையாது. கட்டளைகள் தவறு என்று சொல்லப்பட்டதை, நடந்த சம்பவங்கள் தவறான சம்பவங்கள் என்பதையும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனா அதை நீங்க ஆபாசனம் சொல்லி ஒரு தலைப்பு போட்டு புத்தகம் எழுதி பல வருடங்களாக விநியோகித்து வருகிறீங்க. ஆனா உங்களுடைய புத்தகங்களிலே நேரடியாக கட்டளைகளே இது போன்று இருக்கிறது. இது போன்ற காரியங்களை செய்ய ஊக்குவிக்கிறதாக இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது எது ஆபாசம் என்பதை நீங்க முடிவு செய்யணும். இந்த டிவிடி பார்க்கிற மக்கள் முடிவு செய்யணும். ஏன்னா நம்ம இதுல விடை கொடுக்கிறதோ அவர்களை குற்றப்படுத்துவதோ நம்முடைய நோக்கம் அல்ல. இதை மக்கள் புரிந்து கொள்ளணும். ஜனங்கள் புரிந்து கொள்ளணுங்கிறதுக்காக நம்ம இதை எடுத்து சொல்றோம்.